எல்லோருக்கும் வணக்கம். பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி யாராவது குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு நேற்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. மார்க்கெட் கீழே இறங்கி ஏதோ ஆண்டவுன் அருள்னால இன்னைக்கு காலையில் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு மார்க்கெட் மேலே ஏறிட்டான். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? மரியாதைக்கு நம்மளே ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்ட புண்ணியத்தில் இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி கீழே இருந்த மார்க்கெட் அப்படியே திரும்பி 200 பாயிண்ட் ஏறி இருக்கான். அப்போ எதுக்கும் பொசிஷனை கொஞ்சம் குறைச்சி விட்டுருவோம் அப்படின்னு யாராவது குறைச்சி விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஃபால்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த விதமான கவலை இல்லை. நான்லாம் மத்தியானத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டே நான் பார்க்கல. அவன் மேலே ஏறினா கீழே இறங்கினா என்ன, ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் 1 வருஷ பீரியடு அல்லது 3 மாச பீரியடுன்னு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு இந்த பாதிப்பு ஒன்றும் பெருசாக தோணல. ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் இறங்கி ஏறதுல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் தொட்டுட்டு உங்களுடைய பணம் காணாமல் போயிடும். இதுவே இன்வெஸ்டர்ஸாக இருந்ததுன்னா எப்போவுமே கொஞ்சம் பணம் வச்சுக்கிறது நல்லது. அல்லது எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து மாதத்துக்கு ஒருக்காவோ வாரத்துக்கு ஒருக்காவோ பணத்தை போட்டுக்கிட்டே வரணும். இல்லைன்னா நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து தப்பிக்கவே முடியாது, லாபம் பண்ணவே முடியாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பதஞ்சலி ஷேரை ஏனோ தெரியல நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இவன் அடங்க மாட்டேங்கிறான், துடிக்கிறான். என்னமோ அப்படியே பெரிய லெவலில் துடிக்கிறான். அதாவது இந்த 2 வருஷமா 2021 இருந்து இவனுடைய பேட்டர்ன் அப்படின்றது ரொம்ப நம்பகமான தன்மையா இந்த பேட்டர்னுக்குள்ள தான் இருக்கான். 3 வருஷமா இருக்கானுங்க. இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணான்னா 4வது வருஷம் ஆயிடும். அதாவது இவன் என்ன ஆகணும்னா இப்ப கும்பா குட்டி ஆகணும். இந்த பதஞ்சலி பஞ்சாமிர்தமாயி 1000 ரூபாய்க்கு வரணும் அப்படின்றத இந்த பேட்டர்ன் சொல்லுது. பட் எனிவே இன்னைக்கு இப்போதைக்கு இவன் பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே போய் அவன் ஒரு 2500 3000 போறானா இல்லை பழையபடி அவன் 1000 ரூபா வரானா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். 1000 ரூபா வந்ததுனா தான் காசு. ஏன்னா 4 வருஷமா இருக்கக்கூடிய பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்போது 1000 ரூபா வரையில சரி பரவாயில்ல, ஒரு சப்போர்ட் கிடைக்குது, ப்ராபபிலிட்டி அதிகம் நம்ம நினைச்சு பார்க்கலாம். பட் பிரேக் அவுட் ஆனால் இதில் நம்மளுக்கு எந்த விதமான ஃபைண்டிங் இல்லையா தான் நம்ம எடுத்துக்கணும். நண்பர்கள், இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் ஞாபகம் இருக்கா? 760 ரூபா இருந்த ஷேரு கீழே 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 466 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணான்னு நீங்க நினைக்கிறீங்க? 450 ரூபா பக்கத்தில் பிரேக் அவுட் ஆகிட்டு 500 ரூபா வரைக்கும் போனான். 50 ரூபா ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது இவன்ட்டு இருந்தது. இப்போ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பவும் சின்னதா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது காட்டுறான். அப்ப இந்த பிரேக் அவுட் என்ன ஆகும்? இவனுக்கு மேலே ஏறி போற சக்தி கொடுத்துச்சு அப்படின்னா இவன் ஒரு 50 ரூபா ஏறினா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அல்லது ஒரு 600 ரூபா வரைக்கும் தான் வரட்டுமே. நண்பர்களே, இந்த பாலிகேப் அப்படின்ற ஷேரை இன்னைக்கு படுக்கை ஆக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 9% டவுனு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மனசு ரொம்பவுமே வருத்தமா இருக்கும். இந்த டவுனுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு 200 கோடி டாக்ஸ் கட்டாம ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுனால 9% இறங்கிட்டான். பட் இதுல ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி அப்படின்றது ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இந்த ஷேர் பார்த்துட்டு இருந்தோம், இந்த ட்ரெண்ட் ஒட்டி தான் போறான், இதை முட்டுனா இறங்குவான்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பெருசா இறங்காம இருந்தான், இன்னைக்கு நல்லா இறங்கிட்டான். இருந்தாலும் இதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபால்னால ஒரு சப்போர்ட் அப்படின்றதுல உளுந்திருக்கான். இந்த சப்போர்ட் இவனுக்கு உதவி செய்யுதா இல்ல உபத்திரவாதம் பண்ணுதா அப்படின்றது போக தான் தெரியும். 4 நாள் ஆகும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் 4 நாள் இந்த சப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி போனா. சோ இன்னொரு 4 நாட்கள் இந்த ஷேரை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு. அப்போ இது நல்ல செய்தியா இல்லையா அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது மட்டும் நல்ல செய்தியா இல்லைன்னா அப்புறம் நீ என்ன பண்றது? 3500 வரைக்கும் அடுத்து சப்போர்ட்டா காமிக்கிறான். ஒண்ணுமே புரியலீங்க ஐயா, இவனுங்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் ஏறா என்ன ஒண்ணுமே புரியறதில்ல. கண்டிப்பா நியூஸ் இருந்தது, போன வருஷமெல்லாம் பாண்ட் ரிலேட்டடான நியூஸ் இருந்தது. இவன் ஏறினா எல்லாம் ஓகே. பட் 20% இவன் ஏற அளவுக்கு என்ன சாதனை பண்றான் அப்படின்றது உண்மையிலேயே புரியாத புதிரா இருக்கு. நான் யாரை பார்த்து புலம்புறேன்னா இந்த பிஎன்பி கில்ஸ் அப்படின்ற ஷேர் தான் நான் பார்த்து புலம்புறேன். இவனுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ஏறினா 10 ரூபா இறங்கிடுவான், 10 ரூபா ஏறினா 10 ரூபா இறங்கிடுவான், 20 ரூபா ஏறினா 20 ரூபா இறங்கிடுவான் அப்படின்ற மாதிரி ஏறி இறங்கக்கூடிய பங்கா தான் இருந்தது. ஒரே ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்? 60 ரூபாயில இருந்து 115 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லாபம் புக் பண்றது தப்பில்லை. நீங்க இன்னைக்கே கூட பாத்தீங்களா மார்க்கெட் திடீர்னு எப்படி இறங்குறான். இந்த பிஎன்பி கில்ஸ் எல்லாம் நம்பிக்கை எப்படி வரும்? இந்த பிஎன் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கிறோம். மார்ச் 2023 77 கோடி நஷ்டத்துல கொண்டு முடிச்சிருக்கான். அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட் பார்க்குறோம். இன்னும் நம்ம டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் வரல. ஆனால் செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட் பார்த்தா நெகட்டிவ்ல காட்டியிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை பொறுத்த வரைக்கும் பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி கொஞ்சோண்டு ஷேர் ஏதாவது 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தா இந்த இடத்துல ஒரு 10 ஷேர் 15 ஷேர் கழட்டி விடக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இப்போ இந்த இன்ஃபிபீம் அப்படின்ற ஷேர் சமீப காலத்தில் 14 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 24 ரூபா வந்துட்டான்.
பரவாயில்லையே பணத்தை டபுள் பண்ணி விட்டானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மைக்கே அவன் சார்ட் பேட்டர்ன் படி அவன் 50 ரூபாய்க்கு இன்னும் வர வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ அவன் மறுபடியும் 24 ரூபாயிலிருந்து இந்த வருஷத்தில் 50 ரூபா வரைக்கும் வர்றானா, இல்லை மறுபடியும் ஒரு 14 ரூபா போய் வாங்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு சப்போர்ட் கொடுத்து வாங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் கீழே 14 ரூபா வருவான்னு சொன்னால் இப்போ அவன் ஏற்கனவே இந்த ஷேர் வாங்கி வச்சவங்களுக்கெல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டணும். அப்படி ரெசிஸ்டன்ஸ் தாண்டலினா மேபி அவன் ஒரு 30 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே தான் வருவான். எல்லாரும் சேர்ந்து பயணிச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த ஷேர் 23 ரூபாயிலிருந்து மறுபடியும் 13 ரூபா வந்தால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமே அப்படின்னு நான் பார்க்குறேன். வந்ததுன்னா சந்தோஷம் தான். அட பாவிகளா, நான் சிவனேன்னு தான் இருந்தேன், என்னையே டெய்லி 10% 20% இறக்கி ஏற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜீலுக்கு வந்து காலையில் 13% கீழே போயிட்டா. என்ன காரணம்னா சோனி வந்து மெர்ஜர் பண்ணிக்க விரும்பல அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு அடிப்படையிலேயே தப்பான ஒரு விஷயம். யாருங்க சொன்னது? மீடியாவில் இருக்கிறது பொய் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொய்னு கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் லோ ரேட்ல இருந்து ஒரு நல்ல ரெக்கவரி தான் 266 வரைக்கும் போனா. பட் இருந்தாலும் அவனால தாங்கி பிடிக்க முடியல. மறுபடியும் 255 வந்து செட்டில் ஆயிடுச்சு. காட்டுக்கு வேட்டையாட போனவ சிங்கத்தோட கழுத்திலேயே போய் காலை வச்சாங்கிற கதையா ட்ரேடிங் பண்ண வரும்பொழுது ஏதாவது ஒரு சின்னதாக பார்த்து வேட்டையாடினா கூட ஓரளவுக்கு அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்கு. இந்த நிஃப்டி பேங்க் அப்படின்றவன் எப்படி பயமுறுத்தி இருக்கான் பாருங்க நண்பர்களே. அவன் ட்ரேட் ஆகிட்டு இருந்த நேரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,000. அங்கிருந்து சடனாக பார்த்தா 800 பாயிண்ட் காலி. ஸோ யாராக இருந்தாலும் சரி வேட்டையாட போனீங்கன்னா அது எப்பேற்பட்ட மிருகம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எக்ஸ்பைரி என்னமோ நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான். பட் இருந்தாலும் ஆப்பு வச்சது எதுலன்னு பார்த்தா நிஃப்டி பேங்க்லேயும் சேர்ந்து வச்சிருக்கானே. ஏன்னா எல்லாமே ஒரே டைப் ஆஃப் செக்டர் தானே. அதனால நீங்க சிங்கத்தை காட்டுக்கு வேட்டையாட போறதை பத்தி தப்பு கிடையாது. ஆனா துப்பாக்கியே உங்களால ஸ்டெடியா பிடிக்க முடியல அப்படின்னா அப்ப சிங்கத்துல போய் காலை வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு கட்டிடும். அதனால எதா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்க, இல்லைன்னா முதலுக்கே மோசமாயிரு. அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க, அடா அதானி குரூப்லயே உருப்படியா ஒருத்தன் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அதானி போர்ட்ஸுங்கன்னு பல பேர் சொல்லிக்கிட்டே இருந்தான். நம்மளும் நியூஸை வந்து இந்த அதானி போர்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க நியூஸை சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் அதனுடைய ஆக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 ரூபா ரேஞ்சில் நம்ம பிரேக் அவுட்ல பார்த்தது இப்போ 1200 ரூபா அவனுடைய லைஃப் ஹைல வந்து உட்கார்ந்துருக்கான் அந்த அதானி போர்ட்ஸு. நண்பர்களே, இந்த சீமென்ஸ் அப்படின்ற ஷேரும் வந்து ஏறுகின்ற ஷேர் தான், எப்பாவது சப்போர்ட்ல வந்து உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம 3300 ரூபாயில இந்த சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்தோம். ஸோ இந்த ஏறுகின்ற ஷேர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3300ல சப்போர்ட் எடுத்தது இப்போ 4193 ரூபாயில வந்திருக்கான். மறுபடியும் இவனுக்கு சப்போர்ட் இப்போதைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கு 3573 ரூபா. அது என்னைக்காவது வந்து உழுகும் போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நண்பர்களே, வரலாறு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக் அப்படின்னு இருக்கிற மாதிரி ட்ரெண்டிங் கிளி வெட்டுக்கிளி அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த ட்ரெண்டிங் கிளி என்ன சொல்லுது? இந்த நிப்பான் இந்தியா ஏஎம்சி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் என்ன சொல்லுதுன்னா மேபி இங்கிருந்து இது ஃபால் வந்ததுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மறுபடியும் 200 ரூபாயில வந்து விழுந்தான்னா அவனுடைய 3 வருஷ பேட்டர்ன் படி மறுபடியும் 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் ஈஸியாக பணம் சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஆனால் விழுவானான்னு தெரியல. பட் நானா இருந்தேன்னா இந்த ஷேரை வச்சிருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு 25% குவான்டிட்டி கழட்டி விட்டுருவேன். எதுக்கு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, நீங்கள் எந்த ஷேர் வாங்குறதா இருந்தாலும் கடைசிக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஷேர் கெட்டதாக இருந்து உங்களை கவுத்து விடுறது வேற. பட் நீங்கள் எடுக்கிற ஷேர் கரெக்டான ஷேரான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஜேசிஹெச்ஏசி அப்படின்ற ஷேர், ஜான்சன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஷேர் நான் போய் பார்க்குறேன். அவன் கோவிட்னுடைய லோக்கு கீழே இருக்கான். அதாவது கோவிட் சமயத்தில் கூட இறங்காத இந்த ஷேரு இப்போ இறங்கி கிடக்கு. அப்போ நம்ம இதை போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னிக்கலி இவன்லாம் ஓகே, தீமை தான் வெல்லும்ட்டு இவன் ஏறினாலும் ஏறுவான், எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் அவன் ஃபண்டமெண்டலி ஏதாவது லாபம் பண்றானா அப்படின்னு போய் பார்த்தோம்னா லாபம் இல்லை. ஸோ ஒரு லாபம் இல்லாத கம்பெனி எடுக்கக்கூடாது அப்படின்றத என்னோட இது எப்பவுமே ஒரு கருத்து. பட் இருந்தாலும் இந்த ஜேசிஹெச்ஏசி அப்படின்றது இப்போதைக்கு டெக்னிக்கலி பிரேக் அவுட் ஆயிருக்கான். நானா இருந்தேன்னா இந்த ஷேரை கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். பார்த்துட்டு தீமை தான் வெல்லுமோ அப்படின்ற மாதிரி சும்மா வாட்ச் லிஸ்ட்ல போட்டு கம்முனுக்கு வந்துக்குவேன். நண்பர்களே, இந்த ஆல் கார்கோ கட்டி அப்படின்றது வந்து ஒரு நல்ல அருமையான சப்போர்ட் இடத்துல வந்து உளுந்திருக்கான். இந்த நியூஸ் வந்து இந்த ஷேரை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையான செய்தி. என்ன காரணம்னா இதே இடத்துல 100 ரூபா வந்துட்டு இதுக்கு முன்னாடி 180 ரூபா போயிருக்கான். இந்த முறை ஒரு 130 ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபா ஏறினா கூட போதும். அவனுடைய பழைய லெவல் 180 ரூபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜேபி அசோசியேட் அப்படின்ற இந்த மைக்ரோ கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பெரிய அளவில் இறங்கியிருக்கான். ஒரு 7% இறங்கியிருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த ஸ்டாக்குகள்லாம் சப்போஸ் லாபம் பண்ணாத கம்பெனியாக இருந்தாலும் அவன் ஒரு மார்க்கெட்னுடைய ஃப்ளோவில் ஏறிடுறான்.
அதுக்கப்புறம் அவனால் அந்த ஹையர் லெவலில் ஜஸ்டிஃபை பண்ண முடியலன்னா இறங்கிடுவானுங்க. ஸோ இப்போ சமீபத்தில் யார் பென்னி ஸ்டாக் எடுத்திருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணி அவங்களுடைய காஸ்ட்டை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஸோ இந்த ஜேபி அசோசியேட் அப்படின்றது யாராவது வச்சிருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய இடமா நான் பார்க்குறேன். ஸோ கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுல தப்பில்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. இல்லைன்னா எந்திரிச்சு பார்க்கும்போது திடீர்னு இவன் ஒரு 12 ரூபாய்க்கு வந்து கொண்டு என்ன பண்ணுறது? இது மாதிரி எத்தனையோ பங்குகள் பார்த்துருக்கேன். இவனுக்கு வேலையே என்னன்னா வருஷத்தில் ஏதாவது ஒரு டைம் போட்ட பணத்தை டபுள் பண்ணி விட்டுவிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வந்து கொண்டிருப்பான். நம்மளுக்கு தெரியவே தெரியாது. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி எப்போ கீழே வந்திருப்பானே தெரியாது. ஆனால் போர்ட்ஃபோலியோ 50% நஷ்டத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ல வந்து அவலான் அப்படின்ற கம்பெனி வந்து ஓரளவுக்கு பிரேக் அவுட் ஆகி தொடர்ந்து மொமெண்டம்லயே இருக்கு. இப்படியே மேலே வந்தானாக்கா 623 ரூபா, இங்கிருந்து ஒரு 100 ரூபா எட்டக்கூடிய தூரமாக தான் காமிக்கிறான். வேற ஷேர் மார்க்கெட்ல எதுவுமே பெருசா முக்கியமான விஷயம் இல்லை. இந்த நிப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பறக்கிறான். இன்னைக்கெல்லாம் அவன் வேகத்தை பார்த்தோம்னா கண்ணில் தண்ணியே வந்துடும் போல. ஆல்மோஸ்ட் 2.5% ஏறி இருக்கான். நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள எல்லா ரியாலிட்டி ஷேர்ஸுமே நல்லா மேலே வந்து உச்சாணி கும்பலுக்கு வந்துட்டு இருக்கான். என்னைக்குமே ஒரு உச்சாணி கும்பல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஷேர்ஸ் தெரியுது அப்படின்னா, கீழே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஷேர்ஸுமே வாங்க முடியல அல்லது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனே தெரியல அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஷேர்ஸ் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. கொஞ்சோண்டு ப்ராஃபிட் வந்ததுன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. கீழே இறங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏவரேஜ் பண்ணி வாங்கி வைக்கிற கொஞ்சம் பணத்தை அப்பப்போ எடுத்து வைங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.